நாம இப்ப தான் தாய்லாந்து ட்ரிப் போயிட்டு வந்தோம். நாம போன நேரம் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் செம்ம மழை. அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமும் அதே கிளைமேட்ல தான் இங்கேயும் மெயின்டெயின் ஆனதால மாறி, மாறி எல்லாருக்கும் கோல்டு அந்த மாதிரிலாம் வந்துடுது. இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ 4, 5 நாளாவே பார்த்தீங்கன்னா, கோல்டு, காஃப்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் சரியா வீடியோ போட முடியல. சரி இன்னைக்கு போட்டே ஆகணும்னு சொல்லி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்ச் என்னன்றத பார்த்துடலாமா? கோல்டுக்கு ஏத்த மாரி ஒரு லஞ்ச் வாங்க என்னன்னு பார்க்கலாம். பெப்பர் வந்து தூக்கலா போட்டு ஒரு ஃபுல் பாயில்ன்னு சொல்லுவாங்கல்ல அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் எடுத்தே ஆகணும். அதனால வந்து செவ்வாழைப்பழம் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ப்ரோபயோட்டிக்ஸ்க்கு 1 கப்பு கர்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா பெப்பர் அதிகமா போட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை. வெறும் ஆனியன், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நெறைய கருவேப்பிலை, பெப்பர் போட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை. அதுக்கப்புறம் நல்லா சுட சுட ரைஸ் எடுத்துக்கலாம். 1 கப் ரைஸ். இது கூடவே பார்த்தீங்கன்னா, மிளகெல்லாம் தூக்கலா போட்டு ஒரு ரசம். நல்லா சுட சுட ரசம் பண்ணியிருக்கேன். ஸோ ரசத்தை அப்படியே ஊற்றிக்கலாம். ரசம் வந்து எப்போவுமே அடி ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காரசாரமா. ஸோ நல்ல ஒரு மிளகு ரசம். இதுதான் நம்மளோட லஞ்ச் இன்னைக்கு. நம்ம வீட்டில் லஞ்ச் இதுதான். ஒரு கோல்டுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபுட்னு சொல்வேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரசம், பெப்பர் சிக்கன் கோல்ட் டைமில் சாப்பிட பிடிக்கும்? நாளைக்கு கண்டிப்பாக ஒரு லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.